கோவில், பள்ளிவாசல் விவகாரம் குறித்து மட்டும் சமூக வலைத்தளங்களில் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வரும் மலாய்க்காரர்கள், நாட்டில் நிகழ்ந்து வரும் லஞ்ச ஊழல் விவகாரங்கள் மீது கோபம் கொள்ளாமல் இருப்பது ஏன் என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் சையத் இப்ராஹிம் கேள்வி எழுப்பியுள்ளார். சபாவில் லஞ்ச ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு எதிராக நாம் கோபத்தை வெளிப்படுத்தினால், நாட்டிற்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய சிறந்த தலைவர்களை நாம் கொண்டிருப்போம் என்று சையத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வழிபாட்டு தலங்களுக்காக இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு நிதி உதவியாகவோ அல்லது நிலத்தையோ அரசாங்கம் வழங்கினால் முஸ்லிம்கள் அதிருப்தி அடைவதற்கு எதிராக ஜயித் இப்ராஹிம் தமது ஏமாற்றத்தை இதற்கு முன்னர் தமது முகநூல் பதிவில் வெளிப்படுத்தியிருந்தார். மன நிறைவு அடையும் அளவுக்கு முஸ்லிம்கள் போதுமானவற்றை காட்டிலும் அதிக பள்ளிவாசல்களை கொண்டிருப்பதோடு அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவிகளையும் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் கோலாலம்பூரில் உள்ள ஒரு கோயில் விவகாரம் குறித்து மலாய்க்காரர்கள் சமூக வலைதளங்களில் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தி வருவதை தாம் காண்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கருவூலத்திற்கு பங்களிப்பு செய்யும் வகையில் நாட்டில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வரி செலுத்தி வருவதை வலியுறுத்தி கூறிய ஜயித் இப்ராஹிம், அரசாங்கத்தின் நிதி உதவியை பெறும் உரிமையையும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முஸ்லிம் அல்லாதவர்கள் மலேசிய குடிமக்கள் என்றும், மலாய்க்காரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும் அரசாங்கம் சேவை செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து குடிமக்களையும் அரசாங்கம் பிரதிநிதிக்கிறது என்பதுடன், கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளது போல அவர்களின் நலன்களையும் அரசாங்கம் பாதுகாக்கிறது என்று அவர் கூறினார். சரவாக்கில் இலவச உயர்கல்வி திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பிலான ஒரு பரிந்துரையை சரவா மாநில அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. இம்மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் இத்திட்டத்திற்கான பரிந்துரை அங்கீகரிக்கப்பட்டதாக மாநில கல்வி, புதிய கண்டுபிடிப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை அமைச்சு நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் இத்திட்டம் 2026ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்படும் என்றும், சராவா மக்கள் அனைவருக்கும் இது திறந்துவிடப்படும் என்றும் அது தெரிவித்துள்ளது. மியான்மரில் நேற்று ஏற்பட்ட 7.7 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தில் குறைந்தது 144 பேர் பலியாகினர் என்றும் 732 பேர் காயமுற்றுள்ளதாகவும் மியான்மர் அரசாங்கத்தின் அறிக்கையின்படி ஷின்ஹுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த புள்ளி விவரங்கள் ஆளும் ஆட்சிக்குழுவின் தகவல் பிரிவில் இருந்து வந்தவை என்றும், தலைநகர் நைபிடாவில் இருந்து 96 பேரும், சகாயிங்கில் இருந்து 18 பேரும், தியாக்சேவில் இருந்து 30 பேரும் உயிரிழந்துள்ளதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் நெபிடாவைச் சேர்ந்த 432 பேரும், சகாயிங்கைச் சேர்ந்த 300 பேரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அறிக்கை கூறுகிறது. அங்குள்ள ஐராவதி ஆற்றின் அணைகள் சேதமடைந்திருக்கலாம் மற்றும் உடைந்து போகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மியான்மர் மற்றும் வடக்கு தாய்லாந்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து மலேசியா உதவி செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு மலேசியாவின் ஆழ்ந்த இரங்கலையும், காயமடைந்த மற்றும் இடம்பெயர்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகளையும் அவர் தெரிவித்தார். மான்டாலே, பங்காக் மற்றும் அருகிலுள்ள பிராந்தியங்களில் ஏற்பட்ட துரதிர்ஷ்டவசமான உயிர் இழப்பு மற்றும் கடுமையான அழிவுக்கு பிறகு தாம் ஆழ்ந்த கவலையில் இருப்பதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இடிந்து விழுந்த கட்டிடங்கள், சிக்கிய பொதுமக்கள் மற்றும் பெருகி வரும் உயிரிழப்புகள் பற்றிய அறிக்கைகள் ஆழ்ந்த துயரத்தை ஏற்படுத்துகின்றன என்று அவர் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட 14,000 பன்றிகள் கொல்லப்பட்டன. கரியமில வாயுவை பயன்படுத்தி அவை கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றின் உடல்கள் பன்றி பண்ணைகளிலேயே புதைக்கப்பட்டதாகவும் சிலாங்கூர் விலங்கியல் சேவைத்துறை குறிப்பிட்டுள்ளது. சிப்பாங் மற்றும் கொலலங்காட் மாவட்டங்களில் இதுவரை 58 பன்றி பண்ணைகளில் அக்காய்ச்சல் பரவி உள்ளது என்றும் மாநில விலங்கியல் சேவைத்துறையின் இயக்குநர் டாக்டர் ஹசூசானா காலில் தெரிவித்தார். அந்நோய் பரவாத இதர 52 பண்ணைகளில் உள்ள பன்றிகளை அனுமதி பெற்ற அறுப்புக் கொட்டைகளில் அறுப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். பன்றிக் காய்ச்சல் இதர பண்ணைகளுக்கு பரவாமல் இருக்க தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மனைவியை மூச்சு திணற கொலை செய்த முன்னாள் குத்தகையாளர் ஒருவருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருப்பதால் ஸ்வா சின் ஹோ எனும் 51 வயது அந்த நபருக்கு நீதிபதி கே முடியாண்டி மரண தண்டனை விதித்தார்.
ஸ்வா தன்னுடைய மனைவி லாவ் வி ஹோங்கை போர்வையை கொண்டு கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி ஸ்தாபாக் ஜலான் கெந்திங் கில்லான் என்னும் இடத்தில் அடுக்குமாடி வீடொன்றில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஸ்வா மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவருக்கு பிறம்படி தண்டனை வழங்கப்படவில்லை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.